அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது நவ கிரகங்களில் சந்திரனை பற்றி சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுலேயும் சந்திரன் ஏன் விரைவாக நகர்கிறது, அதே மாதிரி சந்திரனுக்கு மட்டும் காரகங்களில் நிலையில்லாத விஷயங்கள் நிறைய கொடுத்துருப்போம். ஒரு சந்திரன் போய் ஒவ்வொரு இடத்தில் இருக்கும்போது அது நிலையில்லா பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போது பொதுவாக நவ கிரகங்களில் எடுத்துக்கிட்டோம்னாலே 9 கிரகங்களில் நம்ம சந்திரனை எந்த மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மற்ற கிரகங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா மெதுவாக நகரும். குறைந்தது ஒரு 30-40 நாட்கள் அதான சந்திரன் மட்டும் அப்படி கிடையாது. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி மண்டலத்தையே பார்த்திங்கன்னா 360 டிகிரியும் குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்குள்ளேயே சாதாரண 27 நட்சத்திரங்களையும் சீக்கிரமாக கடந்துருவார். அதனால் சந்திரன் நிலையில்லா விஷயங்களை கொடுப்பார். கொஞ்சம் வெகு விரைவாக போகிறனால நம்ம இந்த மாதிரியான ஒரு பலன்களை சந்திரனுக்கு சொல்கிறோம். இப்போ சந்திரன் 12 இடங்களில் இருக்கும்போது சில பலன்களை கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு லக்னத்தில் இருக்குது அப்படின்னா நிலையில்லா சிந்தனையை கொடுக்கும். 2ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா பேச்சுக்களை கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நிலையில்லாத செய்யும். அதே மாதிரி 3ங்கிறது மனதை குறிக்கிறது. மனதில் பார்த்திங்கன்னா குழப்பமான மனநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்தில் சந்திரன் வரும்போது அந்த பாவங்களை சார்ந்து சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லுவோம். 5ங்கிறது குழந்தையை சார்ந்து. 4ங்கிறது இப்போ வீடுன்னு சொல்கிறோம். 5ங்கிறது குழந்தையை சொல்கிறோம். 6ங்கிறது நோயையும் கூட சொல்லுவோம். 7ங்கிறது மனைவி. இப்போ நிலை இல்லா விஷயங்கள் மனைவி அப்படின்னா அந்த காரகத்தையும் பாவத்தையும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். 8ங்கிறது சில எதிர்மறையான விஷயங்களுக்காக சொல்லுவோம். 9ங்கிறது அதே மாதிரி அதோட பூர்வீகம், நம்மளுடைய தந்தை வழி, இது மாதிரி விஷயங்கள் நிலையில்லாத விஷயங்களை கொடுக்கும். 10னா தொழிலில் சந்திரன் நிலையில்லா விஷயங்களை கொடுப்பார். நிலையிலான ஒரு தொழிலில் ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க, அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 11 அப்படிங்கிறது நண்பர்கள், அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறதே சந்திரன் அந்த இடத்துல இருக்காது. அடிக்கடி இன்றைக்கு ஒன்று பிடிச்சிருக்கும்பாங்க, நாளைக்கு ஒன்று டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. 12 அப்படிங்கிறப்ப அவர்களுடைய விரயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெகு விரைவாக எவ்வளோ இருந்தாலும் வெகு விரைவாக கரையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சந்திரன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 12 இடங்களில் இருக்கும்போது நம்ம சில விஷயங்களை மட்டுமே சொல்கிறோம். இன்னும் நிறையா காரகங்கள் இருக்குது, பாவ பலன்கள் நிறைய இருக்குது. அப்போது இதையெல்லாம் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுடைய ஜாதகத்தில் பிறக்கும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் ஒரு லக்னம் இருக்குது. லக்னத்துக்கு நேர் ஏதாவது ஒரு இடத்துல சந்திரன் இருப்பார். ஏன்னா ஒரு லக்னத்தில் ஒரு ராசி தான் வரணும்னு சொல்ல முடியாது. 12 ராசியில் எந்த ராசியில் வேணாலும் வரும். அதேமாதிரி 12 ராசிகளில் எந்த லக்னம் வேணால் வரலாம். ஏன்னா ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு 2.25 நாள் இருக்கக்கூடியது, லக்னம் அப்படிங்கிறது 2 மணி நேரம் தான் இருக்கக்கூடியது. இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த ஜாதகத்தை உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது தனுசு லக்னம். இந்த ஜாதகர் பிறந்தபோது சந்திரன் இந்த இடத்துல இருக்கார். எங்கே? சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கார். ஒரு 4ஆம் பாவத்தில் பிறந்திருக்கார். அப்போ இவர் பிறந்தப்போ இவருக்கு சுக்கிரன் திசை. அந்த சுக்கிரன் திசை 4ஆம் பாதங்கிறப்ப உங்களுக்கு 5 வருடங்கள் குறைவாகவோ கூடுதல் குறைவாகவோ இருக்கும். 5 வருடங்கள் குறைவாகத்தான் இருக்கலாம். அப்போ 2 வருடங்கள் மீதி இருக்கப்போ அவர் பிறந்திருக்கார். அப்போ அவருக்கு சுக்கிரன் திசை. இதுக்கடுத்து சந்திரன் சுக்கிரன் திசையிலேருந்து என்ன பண்ணார்? அதுக்கடுத்து உத்தர நட்சத்திரத்துக்கு வரும்போது சூரிய திசை ஆயிடுது. அதே மாதிரி அதுக்கடுத்து ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வரும்போது 10 வருடங்கள் சந்திரன் திசை நடக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் திசை 7 வருடம். அதுக்கடுத்து செவ்வாய்க்கு அடுத்து சுவாதி நட்சத்திரம் ராகு திசை இப்போ அவருக்கு நடந்துட்டுருக்குது. அப்போது நம்ம இந்த இடத்துல சந்திரன் இங்கேயே இருக்குன்னு சொல்லி சந்திரனுக்கு நம்ம பலன்கள் நிறையா பேர் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த தனுசு லக்னம் அப்படின்னா சந்திரன் இங்கே தான் இருக்கிறாரு. அதே மாதிரி சூரியன் இந்த ஜாதகத்துக்கு இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்த தொடர்பு படுத்தி இந்த பலன்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இது நிலையானதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது முற்றிலும் நிலையானது கிடையாது. ஏன்னா இந்த சந்திரன் நம்ம திசைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இப்போ இங்கே இருக்காது. அப்போ நீங்கள் இந்த சூரியனையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனையும் நிலைப்படுத்தி சில யோகங்கள் சொன்னாலும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல சூரியன் சந்திரன் 7ஆம் பாகவை பார்க்கறதுனால இதுக்கு சில பலன்கள் சொன்னீங்கனாலும் சரி, இந்த இடத்துல இது நிலை இல்லாது. ஏன்னா இது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இதை மையப்படுத்தியே பலன்கள் நிறைய சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பதிவை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல சந்திரன் இந்த இடத்துலேருந்து இப்போ இங்கே வந்துட்டார். சுவாதி நட்சத்திரத்துலேருந்து ராகு திசை இங்கே நடத்திட்டு இருக்கார். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக சரியாக இருக்காது, தவறுதலாகத்தான் இருக்கும். அப்போது
சந்திரன் ஏன் நிலையில்லாதுன்னு சொல்கிறேன்னா, பாவகாரகங்கள்லேருந்து கிரககாரங்கள் வரைக்கும் அதுக்கு நிலையில்லா காரங்கள் நிறைய நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி 12 இடங்களில் இருக்கும்போதும் அந்த பலன்களை வெகு விரைவாக நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அப்போ இந்த இடத்துல சில பேர் இதுக்கு பலன்கள் போகிறதுனால தான் நம்ம அதுக்காகவே தான் இந்த பதிவை முன்னிறுத்தினமே தவிர இதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது காமனாக எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ராசி மண்டலத்தை வெகு விரைவாக சுற்றி வருவார். மற்ற ஒரு குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ 12 வருடங்களாக சந்திரன் அப்படி கிடையாது, ஒரே மாதத்துக்குள்ளேயே சுற்றி வந்துடுவார்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பலன்கள் எடுக்கும்போது இதை மையப்படுத்தியே வெகு விரைவான பேர் இதைத்தான் எடுக்கிறாங்க. சூரியன் சந்திரன் இதை வச்சே அனைத்து பலன்களையும், அனைத்து யோகங்களையும், அனைத்து தோஷங்களையும் வருங்காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிலையில்லாத இந்த இடத்துக்கு ஒரு விஷயத்தை வச்சு சொல்கிறாங்களே தவிர, அதனால் பார்த்திங்கன்னா இப்படி எடுக்கக்கூடியது முற்றிலும் தவறானது. சந்திரன் நிலையில்லாதவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட திசையாக மாறிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறத உண்மை. மாதக்கணக்கில் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வருவதைப் போல் உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது பிறந்தப்போ இருந்தக்கூடிய சந்திரன் இப்போது இருக்க மாட்டார் அப்படிங்கிறத உண்மை. அதனால் இந்த மாதிரி யாரெல்லாம் பலன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ இதை மாற்றிக்கிங்க. இதுக்கு மாற்றி நீங்கள் பலன் சொல்லி பாருங்கள், அது சரியாக வரும். முடிந்தவரை அனைவருமே பாவ முனைகளை பயன்படுத்தி பலன் சொல்லுங்கள். நிலையான கிரகங்களுக்கு பலன் சொல்லாதீங்க. அது கிரகங்கள் நிலையாக விரைவாக நகர்வது கிடையாது, பாவ முனைகள் மட்டுமே விரைவாக நகர்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.